செந்தில் பாலாஜி என்ன சுதந்திர போராட்டம் ஐயா இல்ல மக்களுக்காக போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போனாங்க. ஊழல் செஞ்சுட்டு ஏமாற்றிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு பிணையத்தில் வெளியில வர ஜாமீன்ல இதுக்கு எதுக்குடா இந்த அளப்பாறை? இதான் உங்களுக்கு மண்டையில் இருக்கா? இதுதான் திராவிட கலாச்சாரம். திருடனுக்கும் மொள்ள மாறிக்கும் முடிச்ச வைக்கும் ஜாலரா போடுறது சிங்சான். தமிழனுக்கு தன்மானம் இல்லை, எதுக்கு ஜாலரா போடணும்னு ஏன்னா இப்படி அடிமைகளா இருக்கீங்க. நான் சொல்லல இத திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர் தான் சொன்னாரு. செந்திலை பற்றி தாரத்தாரையா சாரசாரையா எடுத்து விடுறாரு பாருங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டுமா, அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் எல்லாம் செந்தில் பாலாஜியுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா அது அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா தம்பிதுரையுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. ஆக அந்த அளவிற்கு லஞ்ச லாவணியம் இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அந்த பணியை அவர்கள் செஞ்சு. பாத்தீங்களா, இது நான் சொல்லல, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி பத்தி எப்படி கழுவி கழுவி ஊத்துறாருன்னு அந்த கஞ்சை தாண்டா நீங்க குடிக்கிறீங்க. அந்த கஞ்சை குடிச்சிட்டு போய் அவர்கிட்ட தான் போய் காலில் வைத்து சமயோ அப்படின்னு கும்பிடுறீங்க. எதுக்குடா இந்த வேலை? நீங்க ஜெயிலுக்கு போனது யார் காரணம்? மு.க. ஸ்டாலின் தான் காரணம். அதாவது திருடர்களும் நீங்க, வெளியே எடுப்பதும் நீங்க, பதவி கொடுப்பதும் நீங்களே. அதாவது எதிர்கட்சியில இருக்கும்போது திருநானா அவன் திருடை, அவனே திமுகவுக்கு வந்துட்டானா அவன் முத்தமை. இப்பதானே உங்க கொள்கை, இதான திராவிட கொள்கை. இதான் வெளியேற்றணுங்கிறோம். சரி, எப்படியோ நாசமா போங்க. நன்றி, வணக்கம்.